ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்மை வழிநடத்தி, நம்மை பராமரித்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்மை போக்கிலும் மரத்திலும் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி இந்த 8வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வேதத்தில் 8 என்கிற வார்த்தைக்கு பிப்ளிக்கல் நேம் புதிய துவக்கம், உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு. பாருங்கள், இந்த 8வது மாதத்தில் பாருங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். புதிய துவக்கம், புதிய வேலை, புதிய பிஸ்னஸ், பாருங்கள், புதிய பண வரவு, புதிய கிருபை, புதிய தாழ்ந்து, புதிய ஞானம், பாருங்கள், புதிய அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்துட்ருக்க உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இந்த மாதத்தில் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக போகுது. மரித்து போயிருந்த உங்களுடைய வேலை, மரித்து போயிருந்த உங்களுடைய பிஸ்னஸ், மரித்து போயிருந்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், மரித்து போயிருந்த உங்களுடைய ஃபைனான்ஸ் இந்த 8வது மாதத்தில் உயிர்த்தெழ போகிறது. இந்த 8வது மாதத்தில் யாராலும் எட்ட முடியாத, எவராலும் தொட முடியாத ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். பாருங்கள், சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பாருங்கள், அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். காட் பிளஸ் யூ.